ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இந்த அல்லேலூயா வார்த்தை எல்லா மொழிகள்லையும் அல்லேலூயா தான். மற்ற வார்த்தைகள் வரல. தண்ணின்னா இங்கிலீஷில் வாட்டர்னு சொல்கிறோம், மலையாளத்தில் வெள்ளம், ஹிந்தியில் பானி. ஆனால் அல்லேலூயா பாருங்கள், எல்லா மொழிகள்லையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயான்னு தான் சொல்கிறோம். நிச்சயமாக நான் நம்புகிறேன் பரலோகத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படும். அதனால் இந்த அல்லேலூயா இங்கே நம்ம பூமியில் சொல்லும்போது பரலோகத்தின் சந்தோஷத்தினால நம்மையே ஆண்டவர் நிறைக்கிறார். நீங்களும் சொல்லி பழகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெண்ணுடைய பேர் நிறைய பேர் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு வச்சுருக்குறாங்க. பார்த்துக்குவாங்க, எலிசபெத். சகரியாவுடைய மனைவி எலிசபெத். செல்லமாக என்ன சொல்லுவாங்க, எல்சின்னு கூடுவாங்க, பெத்துன்னு கூடுவாங்க. ரொம்ப அழகான பேர் இல்லையா? அதனால் உங்கள் வீட்டில் கூட பெண் குழந்தைகள் பிறக்கும்போது எலிசபெத்துங்க பேர் வைங்க. அவளை குறித்து எங்கே பார்க்குறோன்னா, புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 5ஆம் வசனம் பாருங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். தெளிவாக சொல்லிக்க, ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவள். அடுத்த வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப விருப்பமான வசனம். திருமணமாகிற நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு இதை நான் அடிக்கடி ரெஃபர் பண்ணி சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பேன். அவர்கள் இருவரும். நிறைய இடத்துல கப்புள்ஸ் வேதத்தில் பார்க்கும்போது கணவன் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, மனைவி கொஞ்சம் டல் அடிச்சிருப்பாங்க. இப்போ நாபால் அபிகாயில் ஞாபகம் இருக்கா? அபிகாயில் நல்ல உத்வேகமாக தீவிரமாக செய்தான். நாபால் துராகிறதானா இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் யோபுவை பார்க்கும்போது யோபு சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவன் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடுவோன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அவர்கள் இருவரும் சகரியாவும் எலிசபெத்தும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்போ மனுஷருக்கு முன்பாகவும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் அவங்க நீதி உள்ளவர்களாக நடந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களும் அவ்விதமாக இருக்கணும். கணவன் மனைவி இருவரும் ஒரே வண்டியில் பூட்டப்பட்ட மாடு ஒரே வேகத்தில் இழுத்தாதான். ஒரு மாடு அந்த பக்கம் ஒரு மாடு இந்த பக்கம்னா வண்டி ஜிக்ஜாகாக போகும். பின்னால் இருக்கிற பிள்ளைகளுடைய தலை அடிப்படும், வாய் அடிபட்டு ரத்தம் அழுது கொண்டிருப்பாங்க. ஆனால் 2 மாடும் சீராக இழுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு லல்லபாய் பாடின மாதிரி தாளாட்டினது போல் அழகாக படுத்து தூங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கு சகரியா எலிசபெத் அவர்கள் இருவரும் சீராக பேலன்ஸ்டான வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 7ஆம் வசனம் பாருங்கள். எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களுமாய் இருந்தார்கள். ரொம்ப வயசாயிடுச்சு, வயது சென்றவர்களாக. ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சாரா ஞாபகம் இருக்குதா? அப்போ இது புதிய ஏற்பாட்டு சாராள் என்று சொல்லலாம் இல்லையா? அவங்களும் வயது சென்று பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. இங்கேயும் அவ்விதமாக பார்க்குறோம். 18ஆம் வசனத்தில் சகரியா என்ன சொல்கிறாரு? அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. அப்போ 2 பேரும் வயது சென்று கிழவனாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லிக்குது? தேவதூதன் சொல்கிறாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பேரையும் குறித்து சொல்லி இந்த வயதான காலத்தில் ஒரு மகனை நீ பெற்றெடுப்பாய் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? 39ஆம் வசனத்திலேருந்து 45ஆவது வசனம் வரைக்கும் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் 3 மாதங்கள் இங்கே தங்கியிருந்து எலிசபெத்துக்கு உதவி செய்கிறதாக பார்க்குறோம்.
அப்போ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னென்னா, 2 பேரும் சந்திக்கும்போது என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிற்று என்று சொல்லி எலிசபெத் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக நம்ம நிறைவு செலுத்த வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் இருந்த குடும்ப உறவு, கணவன் மனைவி அந்த உறவில் அவங்க எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அந்த சந்தோஷம் அல்ல, அந்த உறவு இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இல்லை. இந்த செய்தியை கேட்டு நம்முடைய உறவை சரிப்படுத்தி கொள்வோம். சரியா? இதில் என்ன சொல்லிக்குன்னா, அந்த சகரியாவுக்கு சொன்னாங்க, தேவதூதன் சொன்னாங்க யோவான் என்று பெயரிடணும்னு சொல்லி 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவன் விசுவாசியாததுனால குழந்தை பெறும் வரைக்கும் அவனுடைய வாய் அடைக்கப்படும், ஊமையாக இருந்தான்னு சொல்லிப்பாங்க. இப்போ குழந்தை பிறந்தாச்சு, 8ஆம் நாளில் விருத்த சேதம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம 57ஆம் வசனத்துலேருந்து 67 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீ பேசாமல் ஊமையாக இருப்பான்னு சொல்லி சொல்லுறத பார்க்குறோம். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யும்போது எல்லாரும் வந்திருக்கும்போது பிள்ளைக்கு சகரியா என்று பெயர் வைக்கிறோம்னு சொல்லி 59ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ எலிசபெத் என்ன சொல்கிறான்னா, இல்லை அதற்கு யோவான் என்று பெயரிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, பேர் யோவான் வைக்கணும்னு சொல்லி சகரியாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ சகரியா ஊமையாக இருக்கிறான். இப்போ எலிசபெத் சொல்கிறா அதுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி நிறைய பெண்களுடைய குறை என்னென்னா, என் கணவன் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. திருமணத்துக்கு முன்னால் ரொம்ப பேசுனாங்க, திருமணம் முடிந்த நாட்களில் பேசுனாங்க, இப்போ வருடங்கள் போயிடுச்சு, ஆனால் என்கிட்ட சரியாக பேசுகிறது. இங்கே பாருங்கள், ஒரு ஊமையான கணவனுக்கு தெரிந்த சத்தியத்தை இந்த தாய் சொல்கிறாங்க அந்த பையனுக்கு, குழந்தைக்கு யோவான். அப்போ எப்படி தெரிஞ்சிருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? ஊமையான கணவன் தன்னுடைய மனைவிக்கு எப்படி சொல்லிப்பாங்க? ஆக்ஷனில் சொல்ல முடியாதுல்ல, யோவான் என்று எழுத முடியாது. கண்டிப்பாக எழுத்து பலகையை வாங்கி, எழுத்து பலகையில் இவன் எழுதி தான் நினைக்கிறதெல்லாம் தன்னுடைய மனைவிட்ட பேசணுன்னா அந்த மனைவி அப்போ அவ்வளோ நேசிக்கப்படப்பட்டவளாக இருந்திருக்கா இல்லையா? இன்றைக்கி பெண்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்களும் நானும் நேசிக்கப்பட்டவளாக நடந்து கொள்ளும்போது நம்முடைய கணவனும் நம்மிடத்தில் நேசமாக இருப்பாங்க. ஊமையான கணவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய இருதயத்தில் இருந்ததை கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினதை எழுதி தான் காண்பிச்சிருப்பாங்க. நான் ஊமையாக இருக்கேன், பேச முடியாதுன்னு இருக்கலை. அவ்வப்போது எலிசபெத்திட்ட பேசிக்காங்க. ஒன்று சரி கணவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லி சகரியாட்ட கேட்கும்போதெல்லாம் எழுத்து பலகையை கொடுத்தவொடனே அவரும் யோவான் என்று எழுதினான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்ட உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இந்த நாளில் நமக்கு எத்தனை வருஷங்கள் ஆகிறதுன்னு எனக்கு தெரியலை, 10 வருஷமோ 20 வருஷமோ. எங்களுக்கு ஆண்டோடைய கிருபையினால் 45 ஆண்டுகள் நிறைவாயிருக்கிறது. இன்றைக்கு நானும் என்னுடைய கணவனும் சந்தோஷமாக கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சந்தோஷமான குடும்ப உறவை காத்துக்கொள்வோம். எலிசபெத்தை போல வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.